ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 13/6/2025 ஸ்வர்ணா SK07க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்வர்ணாவுடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வர்ணாங்கிறது நம்மளுக்கு புது ட்ரா நண்பா. இது வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 4 6 ட்ரா வந்திருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய ஸ்வர்ணாவுடைய ரிசல்ட்டு. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை வர ரிசல்ட்டு. அதனால் யாரும் நேற்றைக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 796 ஏபிசி போர்டு ஃபுல் போர்டில் நம்மளுக்கு 133796. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 948, அதுக்கு முந்தின ட்ரா 439 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாவுடைய ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. அதாவது இது புது ட்ராங்கிறதுனால நம்ம மிஸ்ஸிங் சீரியலை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு 2 சீரியல் வர வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ட்ராவுக்கு மறுபடியும் மிஸ்ஸிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான ஏ போர்டில் வரும் அல்லது சி போர்டில் வர தான் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு ஏ போர்டுங்கிறதுனால நம்ம ஏ போர்டு வீடியோவாக கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இப்போ நம்ம ஆல் போர்டு, அதோட 65D போர்டு, அதோட நம்ம ஏபிசி போர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஆல் போர்டு பார்க்கலாம். ஆளை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஆளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்சு ஆளில் ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது 60 5D 4D 1 2 3 4 இல்லை, 5 6 7 8 9 0 காணோம், 0 இல்லை. ஸோ 65D 4D பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 40 இருக்குது நண்பா. இப்போ ஏபிசி பார்க்கலாம். ஏபிசி 1 2 3 4 5 இல்லை, 6 7 8 9 0. ஸோ 5 மட்டும் இல்லை. ஏபிசி போல் இன்னும் 5 வரல. நம்மளுக்கு 65D 4D பொறுத்த வரைக்கும் 40 இல்லை. அப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுடைய ஏ போர்டு நம்பராக இருக்கிறதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது நண்பா. ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஃபஸ்ட்டு நம்ம 5 எடுத்துக்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு சான்சஸ் இருக்குது. 5 வரலன்னா நம்மளுக்கு 4 அல்லது 0 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 0ங்கிறது நம்மளுக்கு அதிகப்படியாக சி போர்டு அல்லது பி போர்டில் தான் உட்காரும். அதனால் நம்ம 4 5 அதிகப்படியாக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது நம்மளுடைய V9 மெத்தடில் இருக்குது நண்பா. ஸோ 4 அல்லது 5 நம்ம எடுத்துக்கலாம். 0வை நம்ம சப்போர்ட்டடுக்கு எடுத்துக்கலாம். இந்த கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் இதுக்குள்ளேயே பெய்ர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ர்ஸை பொறுத்த வரைக்கும் 54 50 40 திருப்பி போட்டோம்னா 45 05 04 வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ அல்லது இதை தான் நீங்கள் எடுக்கணுண்டோ எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடாத பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் இருக்குது. அதனால நம்ம 3 நம்பர்ஸையும் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் 0 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பி அல்லது சியில் தான் நிற்கும். அதனால் 4 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்போம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெம்பர்ஷிப் இருக்குது, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இதுதான் நம்மளுடைய ஏபி அல்லது ஏசிங்கிற பெய்ர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்ம சீரியலை பயன்படுத்தி தான் எடுத்திருக்கோம். அதாவது இது எல்லாமே
6 போர்டு, அதாவது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம பார்க்குறது லாஸ்ட்டில் உள்ள 3 டிஜிட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6D 5D 4D 3D 2D 1Dன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம எடுக்கிறது வந்து இதை வந்து நம்ம ஏபிசின்னு சொல்லிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம 6D 5D 4Dன்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபோர்ட் நம்பரை உருவாக்கியிருக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு 6 ட்ரா ரிசல்ட் தான் கிடச்சிருக்குது. அதனால் இந்த ட்ராவில் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதில் நம்ம வந்து சீரியல் நம்பரில் இதில் மிஸ் ஆகியிருக்க நம்பர்ஸை ஃபுல்லாகத்தையும் கவனிப்போம். 1 வேறு ஒன்றும் இல்லை, 2 வேறு இல்லை, 3 இங்கே ஒரு 3 இருக்குது, 4 வேறு 4 இல்லை, 5 இல்லை, 6 1 2, 7 1 1 தான் வந்திருக்கு. 8 பொறுத்த வரைக்கும் 1 2 3, 9 1 2 3, 0 பொறுத்த வரைக்கும் 1 2, 4 இங்கே 2 4 இருக்குது. ஸோ ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சைடு 5. இப்போ 65D பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 இல்லை, 5 6 7 8 9 0 மட்டும் இல்லை. இங்கிட்டு 40 அங்கிட்டு வந்து 5. ஸோ நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா இது அப்படியே நம்மளுக்கு ஏபிசி போட கூட உட்கார வாய்ப்புகள் இருக்குது. ஏபிசி 450 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரோல். ஏன்னா 3 நம்பர் தான் ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ இந்த 3 நம்பரும் அப்படியே வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைட்டுனா நம்மளுக்கு 445 440 455 400 550 500 டபுளாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுப்போம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடாத பட்சத்தில் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 13/6/2025 ஸ்வர்ணா SK07க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். மிஸ்ஸிங் சீரியல் தான் பார்த்துருக்குறோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.